வணக்கம் குழந்தைங்களா. நான் உங்கள் தமிழாசிரி கல்பனா. மயங்கொலிகள் எழுத்துக்கள் என்னென்னங்கிறத பார்க்கலான்னு சொன்னேன். மலர். என்னப்பா இது? வளர் சொல்கிறார். நீ தானே தவளையை கொண்டு வர சொன்னேன். மலர் சொல்கிறார். என்னது? நான் தண்ணீர் பிடிக்கிற தவளை கொண்டு கேட்டால் நீங்கள் தண்ணீரில் வாழும் தவளையை கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று கேட்கிறார். அதாவது தண்ணீரில் இருக்கக்கூடியது ஒரு நீர்வாழ் உயிரினம். எடுத்துக்காட்டுக்கு தவளை, மீன் நீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினங்கள் போன்று தவளையும் ஒரு நீர்வாழ் உயிரினம். மலர் கேட்கக்கூடிய தவளை பாத்திரம், ஒரு தண்ணீர் பிடிக்கக்கூடிய தவளை ஒரு பாத்திரத்தை குறிக்கிறது. அப்போ இரண்டு ஓசையும் ஒரே ஓசையாக இருக்கிறது. முதல்ல வரக்கூடிய தவளை பார்த்திங்கன்னா ஒரு உயிரினத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக மலர் சொன்ன தவளை ஒரு பாத்திரத்தை குறிக்கிறது. ஆனால் ஓசை தவளை தவளை என்று ஒரே ஓசையாக வருகிறது. அடுத்து மலர். பால் குக்கர் கிட்ட நின்றுக்கிட்டு எதுக்கு மேலே இருக்கிற விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்க? மலர் சொல்கிறாள். அம்மா தான் சொன்னாங்க குக்கரிலிருந்து ஒளி வந்த உடனே அடுப்பை அணைக்கணும்னு. அதுதான் எப்போ விளக்கிலிருந்து ஒளி வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். உடனே மலர் சொல்கிறா, அட குக்கரிலிருந்து ஒளி. ஒளி என்றால் சப்தம். சத்தம்னு சொல்கிற சப்தம் கூட சொல்லலாம். சத்தம்ங்கிறது ஒரு ஓசையை குறிக்கிறது. ஒளிங்கிறது ஒரு வெளிச்சத்தை குறிக்கிறது. ஆனால் ஒளிங்கிறது ஒரே ஓசையாக நமக்கு, அதுதான் மயங்கொலிகள். அடுத்து மலர் சொல்கிறார். அட நான் மீன் பிடிக்க வலையை சொன்னால் நீ கையில் போடுற வளையலை சொல்கிறியே. இதுக்கு வலை பார்த்திங்கன்னா சின்னலா பெரியலான்னு சொல்லுவாங்க. இதை பொது லகரம்னு சொல்லுவாங்க, சின்ன லகரம்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை சின்னலா பெரியலா, சின்னனா பெரியனா. இது சின்னனா பெரியனான்னு சொல்லக்கூடாது. இலக்கண முறைப்படி பார்த்தோன்னா அது லகரம்னும் இது பொது லகரம்னு சொல்லுவாங்க. பெரியலான்னு சொல்கிறது தான் நம்ம பொது லகரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நமக்கு தெரிந்த வகையில் நமக்கு என்ன சொல்லுவோம், இது 2 சுழினா 3 சுழினா, சின்னலா பெரியலா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. இலக்கண முறைப்படி பொது லகரம்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது கையில் போடுற வளையலையும் மீன் பிடிக்கிற வலையும் பொருள் வேறு, ஓசை ஒன்று. அக்கறை. அக்கறை. அக்கறைனா இக்கரையிலிருந்து அடுத்த கரையை பார்ப்பதும் அக்கறைன்னு சொல்லலாம். பிறர் மீது பரிவு, பண்பு, பாசம் காட்டுவதற்கு பேரும் அக்கறைன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்படி நிறைய மயங்கொலி சொற்கள் தமிழில் இருக்கின்றன. உங்களுக்கு சுலபமான முறையில் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில மற்றும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பனை என்று கொடுத்துருக்குறாங்க. இங்கே நின்றுக்கிட்டு பனைமரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாள். அதுக்கு வளர் சொல்கிறார், அப்போ தான் பனையை எடுத்துகிட்டு வா என்று வேலி கட்டணும்னு சொன்னாங்க. இவ்வளோ உயரமாக இருக்கே, இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு இருக்கேன். இந்த உரையாடல் கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்குது. பனை என்பது ஒரு வகை மூங்கில் மரத்தையும் சொல்கிறது, பனை மரத்தையும் குறிக்கிறது. அது 3 சுழினா இது 2 சுழினா இருக்க வேறுபாடு வேறு, ஆனால் ஓசை ஒன்று. இந்த உரையாடைகள் படித்ததுக்கு நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் ஓசை ஒன்றாக தான் இருக்கும், பொருள் வேறுபடும். அதுதான் மயங்கொலிகள். இன்னும் நிறைய மயங்கொலிகள் நமக்கு எடுத்துக்காட்டுக்கள் தமிழ் இலக்கணத்தில் நிறைய இருக்குது. உங்களுக்கு கொடுத்துறது சுலபமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5ஆம் வகுப்புங்கிறத நீங்கள் இதை சுலபமாக படிச்சுக்கலாம். நன்றி.